நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும். இந்த ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார். 6இல் குரு, ஊரில் பகை. 4ல் ராகு பகவான், 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான், 7 கூடிய புதன் 8ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு தொழில், தற்காலிக தொழில் பண்ணுறவங்க நிரந்தர தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு சூடு பிடிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொழில் நல்லா போகும். ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, இல்லை தனியார் தொழிலையும் சரி. இப்போ அவங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் வரக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த 10ஆம் இடம் சிறப்பாகிடுது. இந்த ஓராண்டு காலம் குரு அங்கே இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் சுபத்தன்மையை தருவதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள், நான் வேலை இல்லாமல் இருந்தேன், ஒரு வாரம் 10 நாள் சும்மா இருந்தேன் வீட்டில்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடவுள் ஒரு வாசல் மூடினாலும் இன்னொரு வாசல் திறந்து விடுவார். ஒரு வேலை போயிட்டாலும் இன்னொரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை போகும்னு நான் சொல்ல வரல. அதாவது நீங்களாக விருப்பப்பட்டு இன்னொரு பிரான்ச்சு மாறலாம், போகலாம். அப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடுதல் தன்மை கிடைக்குமோ ஒழிய குறைவுத்தன்மைக்கு இங்கே ஒரு சம்பள குறைவுக்கோ இல்லை எதுவும் குறைச்சலாக மதிப்பீடு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள். கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழிலில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். காசு பணம் வந்துட்டால் எல்லாமே வந்துடும் இல்லைங்களா. அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். நல்ல பண வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது, நிம்மதி இருக்க போகுது, சந்தோஷம் இருக்க போகுது, குதூகலம் இருக்க போகுது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். நீங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதி, சொற்பொழிவாளர், வழக்கறிஞர்கள், மேடை, அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட அன்பர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃப்ளரிஷ் ஆகி நல்ல தொழில் நிமித்தமாக ஒரு சக்கப்போடு போட போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். காசு பணம் சேர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரேட்டிங் கூடும். அது மட்டும் இல்லை, புகழ் கூடும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறார். சனி வக்கரமாக இருக்கிறதால உங்களுக்கு சில கெடுபலன்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் வரைக்கும் சனி யோகமாகவே இருந்தார். 3ஆம் இடத்துல சனி இருந்தால் யோக பலன். ஆனால் வக்கரமாக இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் போகலாம். மற்றபடி 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். தாய்க்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும்.
மற்றபடி தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவினங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வெளியூர் வெளிநாடு இல்லை வெளியில் ஹாஸ்டலில் போயாவது படிக்கணும்னு சில பிள்ளைங்க அடம்பிடிச்சு போய் படிப்பாங்க. அப்படி படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். படிப்பு பொறுத்தவரையிலையும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆட்டையை போகிறதுன்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதமாகும். பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கிறதால இந்த வாரம் பூர்வீக சொத்து பிரிச்சிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 5க்கு 2ஆம் இடமாக இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் இதுக்கு மேலே அவர் வேலைக்காக முயற்சி பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அவங்களால ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், கட்டிடங்கள் மூலம் ரெண்ட்டு வருமானம், விவசாயம் சார்ந்த துறையில் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்குது. ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதாவது சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம், அற்புதமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த 8ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போங்க. உங்கள் தாஸ்தா வஞ்சிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். சுக்கிரன் அமர்ந்து சனி பார்க்குறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன், கேமரா முன்னால் நிற்பவர்கள், கேமராவின் பின்னால் இயங்குபவர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஆனால் நல்ல சம்பாத்தியம் இருக்குமா? கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். பேரு புகழ் அந்தஸ்து உயரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும், நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லை. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.